ஏழாம் வகுப்பு புவியின் உள்ளமைப்பு புவியியல் பாடம் எரிமலை ப்ராஜெக்ட் வந்து 3 பேர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பிரியங்கா, தனுஸ்ரீ, லாவண்யா ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் அவங்க சொல்ல போகிறாங்க. இப்போ சரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எரிமலைன்னு இப்போ எரிமலை கொண்டாந்துருக்கீங்க, மாடல் கொண்டாந்துருக்கீங்க. எரிமலைன்னா என்ன? புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவது எரிமலை என்று. மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை நம்ம எரிமலைன்னு சொல்கிறோம். அந்த மாக்மா வந்து பூமிக்குள்ளே இருக்கும் வெப்பமாக, அது வந்து வெளியே வருது. எது வழியாக வெளியே வரும்னு சொல்ல முடியுமா லாவண்யா? ஓ, அது வழி தான் வருமா? சரி சரி. மாக்மானா என்ன? புவியில் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா. புவியின் இருக்கக்கூடிய பூமிக்குள் இருக்கக்கூடிய வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு தான் என்னது? மாக்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லாவானா என்ன பிரியங்கா? மாக்மா புவியின் மேற்பரப்பில் வழியும் போது லாவா என அழைக்கப்படுகிறது. மாக்மா உள்ளேருந்து வெடிச்சிட்டு வெளியில் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்க வரையும் மாக்மா, வெளியில் வந்துட்டா லாவா. எரிமலைகள் எத்தனை வகைப்படும் மொத்தம்? யார் சொல்கிறா? 3. என்னென்ன யார் சொல்கிறா? சரி, செயல்படும் எரிமலைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மவுனாலோ. வெரி குட், சூப்பராக நல்லா அழகாக எரிமலையை பற்றி சொன்னீங்க. இதில் எரிமலையோட வாய் எது பிரியங்கா? இதே எரிமலை திறப்பா உள்ளேருந்து வர்றது. டே அப்போ உள்ளுக்குள்ளே பயங்கரமாக மாக்மா இருக்கும் போலையே. சுடுமா மாக்மா? நீ சுடும் சொன்னீங்க, நீங்கள் மட்டும் கையில் வச்சுருக்கிய, உங்களை சுடாது. சரி ரைட், செய்யுங்க பார்ப்போம். இப்போ எரிமலையை செய்கிறதுக்கு மாணவர்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்குலாம் ஹெல்ப்பு. ஒரே மாணவர்கள் ஒரே ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாவது எரிமலையை பொங்க வைக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. இவங்க எனக்கு போட்டியாக ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி சரி, உட்காரு இப்போ அந்த பிள்ளை ஹெல்ப் பண்ணுங்க போங்க.